என்னடா அது அன்னைக்கு ஒண்ணு சொல்லணும், இன்னைக்கு ஒண்ணு செய்யணும். அதுதானே அரசியல். சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணா இருந்தா தானே அரசியல். அந்த மாதிரி அரசியல் பண்ண மாட்டேன்னு ஒருத்தர் இருக்காரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்கு. அதாவது அண்ணாமலை அவர்கள் அவங்க பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சா பாஜக தலைவரா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை நிறைவேற்றிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதாவது அந்த பாஜக மாநில தலைவர் போட்டியில கூட அவங்க பேரை சொல்லிக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சோ இந்த இடத்துல ஆல்ரெடி அவங்க சொல்லியிருந்தாங்க பாஜக மாநில தலைவர் போட்டியில நான் இல்ல அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் தொண்டர்களுக்கு ஒரு டவுட் இருந்தது. வேற யாராவது கன்வின்ஸ் பண்ணி அவரை அந்த தலைவர் போட்டியில கொண்டு வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி பாஜக தொண்டர்களுக்கு டவுட் இருந்துச்சு. பட் அந்த டவுட்டையும் கிளியர் பண்ணிட்டாங்க. இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாஜக மாநில தலைவர் ஆயிட்டாங்க. அண்ணாமலை அவர்கள் ஒதுங்கிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். சமகாலத்துல யாரும் இந்த மாதிரி சொன்ன மாதிரி செய்யறது இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம். முன்னாடி இருந்த அரசியல் தலைவர்கள் சொன்னதை அப்படியே சொன்ன மாதிரி நிறைய பேர் செஞ்சிருக்காங்க. பட் இப்போ சமகாலத்துல இருக்கிற யாருமே சொன்ன மாதிரி அப்படியே செஞ்சது இல்லை அப்படிங்கிறது 100% ட்ரூ தான். அந்த விஷயத்துல அண்ணாமலை அவர்களோட அரசியல் கருத்துக்கள்ல நிறைய வேறுபாடுகள் நமக்கு இருந்தாலும் இந்த இடத்துல அவர் சொன்ன மாதிரி செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது பாராட்டத்துக்குரிய விஷயம். அந்த சேம் டைம் இந்த இடத்துல அரசியல் சூழ்நிலையால அவரை மாற்றப்பட்டார் அப்படிங்கிற மாதிரியான சூழல்களும் இருக்கு. என்ன அரசியல் சூழ்நிலையா இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் பிடிவாதமா அவர் சொன்ன மாதிரி உடம்பு பிடியா நான் தலைவரா இருக்க மாட்டேன் அப்படிங்கறத கண்டினியூஸா பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். இந்த இடத்துல ஏடிஎம்கே தரப்புல அண்ணாமலை அவர்களை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலை அவர்கள் வெளியேற்றப்பட்டாரா இல்ல அவரே வெளியேறினாரா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.